ஆனந்தம் பொங்கிட அதிசயங்கள் நடந்திட ஆண்டவன் சந்நிதிக்கு விரைந்து வாருங்கள். ஆனந்தம் பொங்கிட அதிசயங்கள் நடந்திட ஆண்டவன் சந்நிதிக்கு விரைந்து வாருங்கள். திருப்பலி பீடத்தில் தேவன் வருகிறார், திரும்பிய உள்ளங்களில் அமைதி தருகிறார். திருப்பலி பீடத்தில் தேவன் வருகிறார், திரும்பிய உள்ளங்களில் அமைதி தருகிறார். ஆனந்த பொங்கிட அதிசயங்கள் நடந்திட ஆண்டவன் சந்நிதிக்கு விரைந்து வாருங்கள். வறுமையாவும் தீர இன்று வாழ்க்கை பாடுவோம், பெருமையாவும் நிலைக்க அவரின் சங்கமாகுவோம். தீர என்று வாழ்க்கை பாடுவோம், பெருமையாவும் நிலைக்க அவரின் சங்கமாகுவோம். அவரில் சங்கமும் வாழ்வில் சந்தோஷம், அவரில் நிலைத்திருந்தால் மிகுந்த கனி கொடுப்போம். சீடராக வாழ்ந்து காட்டுவோம் என்னாலுமே. ஆனந்த பொங்கிட அதிசயங்கள் நடந்திட ஆண்டவர் சந்நிதிக்கு விரைந்து வாருங்கள். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆரோக்கியனையின் அன்பு பக்தர்களே, இத்திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி, திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்கள் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும் இன்றைய நாளின் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துக்களுக்காகவும் நேற்று திருப்பலி எழுத வைத்தவர்களின் கருத்துக்களுக்காகவும் ஒப்பு கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கவும் இத்திருப்பலியில் மன்றாடுவோம். Dear devotees of Lady of Health, Vallankani, this Mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya Plus, Shrine Web TV, as well as other social media, and in a special way for all the sponsors of this live telecast Mass and those who wrote their Mass intentions yesterday, and all the devotees of Lady of Health, Vallankani, who are watching the same. அன்னையின் அன்பு பக்தர்களே, தொடக்க கால திரு அவையில் இயேசுவினுடைய உயிர்ப்புக்கு பிறகு இயேசுவினுடைய திருத்தூதர்கள் கிறிஸ்துவால் ஆட்கொள்ளப்பட்டார்கள். நாளுக்கு நாள் திரு அவையானது கிறிஸ்துவினுடைய வல்லமையினால் தூய ஆவியினுடைய ஆற்றலால் வலுப்பெற்று எண்ணிக்கை பெருகிக் கொண்டே இருந்தது. இதை பொறுத்து கொள்ள முடியாத தலைமைச் சங்கத்தாரும் பரிசேயர்களும் இயேசுவினுடைய திருத்தூதர்களை தொலைத்து அவர்களை ஒழிக்க முற்பட்டனர். ஆனால் நாளுக்கு நாள் அவர்கள் எந்த அளவுக்கு தடுக்கப்பட்டார்களோ, எந்த அளவுக்கு அவர்கள் போராட்டங்களை சந்தித்தார்களோ, அந்த அளவுக்கு அவர்கள் கிறிஸ்துவினால் தூய ஆவியினால் துணிவு பெற்று கிறிஸ்துவினுடைய அந்த திரு அவையை வளர்த்தார்கள் என்பது இன்றைய இறை வாக்கியங்கள் நமக்கு தருகின்ற சான்றாக இருக்கிறது. எனவே நாமும் துன்பங்கள், சோதனைகள், எதிர்ப்புகள், சவால்கள் வருகின்ற பொழுது நம்மை முழுமையாக தூய்மையான ஆவியாருக்கு ஒப்பு கொடுத்து அவரின் வல்லமையோடு நம் வாழ்க்கை ஆட்கொள்ளப்பட வரம் கேட்டு இப்பலியில் இணைந்து ஜெபிப்போம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும்
பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே, ஆண்டவரே, இரக்கமாயிரும். ஆண்டவரே, ஆண்டவரே, இரக்கமாயிரும். கிறிஸ்துவே, கிறிஸ்துவே, இரக்கமாயிரும். ஆண்டவரே, இறையாவே, இரக்கமாயிரும். ஆண்டவரே, ஆண்டவரே, இரக்கமாயிரும். 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 மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, பாஸ்கா அருளுதவிகளால் புதுப்பிக்கப்பட்ட நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் எங்கள் மண்ணக பெற்றோரின் சாயலை நாங்கள் கடந்து சென்று விண்ணக தந்தையின் உறவில் வளர்வோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம் திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அந்நாட்களில் விடுதலை பெற்ற சீடர்கள் தங்களை சேர்ந்தோர்களிடம் வந்து தலைமை குருக்களும் மூப்பர்களும் தங்களுக்கு கூறிய யாவற்றையும் அறிவித்தார்கள். இவற்றை கேட்ட யாவரும் ஒரே மனதுடன் தங்கள் குரலை கடவுளின் பால் எழுப்பி பின்வருமாறு மன்றாடினார்கள். ஆண்டவரே, விண்ணுலகையும் மண்ணுலகையும் கடலையும் அவற்றிலுள்ள அனைத்தையும் படைத்தவர் நீரே. எங்கள் தந்தையும் உம் ஊழியருமாகிய தாவீது வாயிலாக தூய ஆவி மூலம் வேற்றினத்தார் சீறி எழுவதேன்? மக்களினங்கள் வீணாக சூழ்ச்சி செய்வதேன்? பூவுலகின் அரசர்களும் தலைவர்களும் ஆண்டவருக்கும் அவர் தம் மெசியாவுக்கும் எதிராக அடிவகுத்து நின்றனர் என்று உரைத்தீர். அதன்படியே இந்நகரில் உம்மால் அருள் பொழிவு பெற்ற உம் தூய ஊழியராக இயேசுவுக்கு எதிராக ஏரோதும் போந்தி பிலாத்தும் பிற இனத்தரோடு சேர்ந்து மக்களையும் ஒன்று திரட்டினர். உமது கழுவின்மையையும் உமது திட்டமும் முன்குறித்த அனைத்தையும் அவர்கள் செய்து முடித்தனர். இப்பொழுது கூட ஆண்டவரே, அவர்கள் அச்சுறுத்துவதை பாரும். உம் அடியார் முழு துணிவுடன் உமது வார்த்தைகளை எடுத்துக்கூற அருள் தாரும். உமது தூய ஊழியர் இயேசுவின் பெயரால் உமது கையை நீட்டி நோயுற்றோருக்கு நலமடையும் அடையாளங்களும் அருள் செயல்களும் நடைபெற செய்யும். இவ்வாறு மன்றாடியவுடன் அவர்கள் கூடியிருந்த இடம் அதிர்ந்தது. அவர்கள் அனைவரும் தூய ஆவியால் ஆள்கொட்டப்பட்டவர்களாய் கடவுளின் வார்த்தையை துணிவுடன் எடுத்து கூறினர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல்.
திருப்பாடல் 2. ஆண்டவரே, உம்மிடம் அடைக்கலம் புகுவோர் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, உம்மிடம் அடைக்கலம் புகுவோர் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, உம்மிடம் அடைக்கலம் புகுவோர் அனைவரும் பேறு பெற்றோர். வேற்றினத்தார் சீறி எழுவதே, மக்களினங்கள் வீணாக சூழ்ச்சி செய்வதே, ஆண்டவருக்கும் அவர்தம் அருள் பொழிவு பெற்றவருக்கும் எதிராக பூவுலகின் அரசர்கள் அணிவகுத்து நிற்கின்றார்கள். ஆள்வோர் ஒன்று கூடி சதி செய்கின்றார்கள். ஆண்டவரே, உம்மிடம் அடைக்கலம் புகுவோர் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, உம்மிடம் அடைக்கலம் புகுவோர் அனைவரும் பேறு பெற்றோர். அவர்கள் பூட்டிய தலைகளை தகர்ப்போம், அவர்கள் வைத்த கன்னிகளை நம்மிடமிருந்து அறுத்தறியோம் என்கின்றார்கள். விண்ணுலகில் வீட்டிருப்பவர் எள்ளி நகைக்கின்றார். என் தலைவர் அவர்களை பார்த்து ஏளனம் செய்கின்றார். ஆண்டவரே, உம்மிடம் அடைக்கலம் புகுவோர் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, உம்மிடம் அடைக்கலம் புகுவோர் அனைவரும் பேறு பெற்றோர். புகுவோர் அனைவரும் பேறு பெற்றோர். Alleluia, 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 alleluia. நீங்கள் கிறிஸ்துவோடு உயிர் பெற்று எழுந்தவர்களானால் மேலுலகு சார்ந்தவற்றை நாடுங்கள். அங்கு கிறிஸ்து கடவுளின் வலப்பக்கத்தில் அமர்ந்திருக்கிறார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் பரிசேயர் ஒருவர் இருந்தார். அவர் பெயர் நிக்கதேம். அவர் யூத தலைவர்களுள் ஒருவர்.
அவர் ஒரு இரவில் இயேசுவிடம் வந்து, ரபி, நீர் கடவுளிடமிருந்து வந்த போதகர் என்பதை நாங்கள் அறிவோம். கடவுள் தம்மோடு இருந்தால் அன்றி நீர் செய்யும் இவ்வரும் அடையாளங்களை யாரும் செய்ய இயலாது என்றார். இயேசு அவரை பார்த்து, மறுபடியும் பிறந்தாலன்றி எவரும் இறை ஆட்சியை காண இயலாது என மிக உறுதியாக உமக்கு சொல்லுகின்றேன் என்றார். நிக்கோதேம் அவரை பார்த்து, வயதான பின் ஒருவர் எப்படி பிறக்க முடியும்? அவர் மீண்டும் தாயின் வயிற்றில் புகுந்து பிறக்க முடியுமா என்று கேட்டார். இயேசு அவரை பார்த்து, ஒருவர் தண்ணீராலும் தூய ஆவியாலும் பிறந்தாலன்றி இறையாட்சிக்கு உட்பட இயலாது என்று மிக உறுதியாக உமக்கு சொல்லுகின்றேன். மனிதரால் பிறப்பவர் மனித இயல்பை உடையவர், தூய ஆவியால் பிறப்பவர் தூய ஆவியின் இயல்பை உடையவர். நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று நான் உமக்கு கூறியது பற்றி நீர் வியப்படைய வேண்டாம். காற்று விரும்பிய திசையில் வீசுகின்றது, அதன் ஓசை உமக்கு கேட்கின்றது. ஆனால் அது எங்கிருந்து வருகின்றது என்றும் எங்கு செல்கின்றது என்றும் உமக்கு தெரியாது. தூய ஆவியால் பிறந்த அனைவருக்கும் இது பொருந்தும் என்றார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் பிரியமுள்ள ஆரோக்கிய அன்னையின் அன்பு பக்தர்களே, ஒரு வியாபாரி தன்னுடைய பழைய அரண்மனையை அங்கிருக்கின்ற அனைத்து பொருட்களோடு விற்க விரும்பினார். A businessman once wanted to sell his vast old castle along with his property. ஆனால் அந்த பழைய அரண்மனையானது பல்வேறு விதத்தில் பல நாட்களாக ஆண்டுகளாக பயன்படுத்தப்படாததால் அதிலே பல்வேறு விதமான பல பழுதுபார்ப்புகள் செய்ய வேண்டியிருந்தது. பல நாட்களாக யாரும் அங்கு இல்லை. எனவே திருடர்கள் பல்வேறு விதமான பாதிப்புகள், கட்டடங்களிலே பலவிதமான ஓட்டைகள் எல்லாம் இருந்தன. Uninhabited for many years and been prone to many thieves, vandals and natural calamities, there was a lot of damage to the building. இந்த மாதிரி இருந்ததுனால the doors have been damaged. கதவுகள்லாம் ரொம்ப மோசமாக இருந்தது. Windows had been smashed. காற்றுல அடிச்சு ஜன்னல்கள்லாம் உடைந்திருந்தது. The interiors were badly damaged. இப்போ எல்லாமே இந்த மாதிரி மோசமாக இருந்ததுனால அந்த அரண்மனையை விற்க விரும்பிய அந்த நபர் அங்கு வந்த அந்த அரண்மனையை வாங்குவதற்காக வந்த அந்த மனிதரிடத்திலே அதை பற்றி அவர் சொல்லி கொண்டிருந்தார். இதையெல்லாம் நான் சரி செய்து விடுகிறேன், இன்ஜினியரை கூட்டாந்து உள்ள வெளியில் எல்லாமே நான் பழுது பார்த்து ஒரு புதிய அரண்மனை போன்று நான் உங்களுக்கு செய்து தருகிறேன் என்று அவர் சொல்லி கொண்டிருந்தார். ஆனால் அங்கு அதை வாங்க வந்த மனிதர் அதை குறித்து கொஞ்சம் கூட கவலைப்படவில்லை. The one who came to buy had the other plans, forgot about the repairs. The buyer said without giving heed to what the businessman was saying. எனக்கு இன்னொரு பிளான் இருக்குது, நான் இதை பற்றியெல்லாம் கவலைப்படலை என்று அந்த வாங்க வந்த அந்த மனிதர் சொல்லி கொடுத்தார். When I buy this place, I am going to build something completely different. இந்த இடத்தை வாங்குகின்ற பொழுது நான் இதை ஒரு வித்தியாசமாக முற்றிலும் மாறுபட்ட ஒன்றாக நான் இதை மாற்றப் போகிறேன். I am not interested in the building alone. இந்த கட்டடத்தில் மட்டும் நான் ஆர்வமாக இல்லை. I want the entire site. இந்த பகுதி முழுவதுமே, இந்த இடம் முழுவதுமே எனக்கு வேறு திட்டம் இருக்கிறது என்று
அந்த வாங்க போகின்ற அந்த மனிதன் சொன்னார். இதை விற்க வந்த இவருக்கு அதனுடைய ரிப்பேரை பற்றி உள்ளே இருக்கிறத பற்றி கவலையாக இருந்தது. ஆனால் அந்த வாங்க போகிற அந்த மனிதர் அந்த முழு இடத்தை பற்றியும் அதை குறித்தும் அவர் கவலைப்பட்டார். அப்படின்னா அதை பற்றிய ஒரு திட்டத்தை அவர் வைத்திருந்தார். இது எதை சொல்கிறது என்றால், நம்முடைய வாழ்க்கையில் பல நேரங்களில் நாம் நம்மை பற்றி சிறு சிறு காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிறோம். Something similar happens when we seek to hand over the property of our lives to God. நம்முடைய வாழ்க்கை என்ற அந்த ஒரு சொத்தை நாம் கடவுளுக்கு முழுமையாக கொடுக்காமல் சிறு சிறு காரியங்களை குறித்து நாம் கவலைப்பட்டு அதிலே நாம் மூழ்ந்து போய்விடுகின்றோம். ஆனால் முக்கியமானது என்னவென்றால், the Lord is interested in our entire life. நம்முடைய வாழ்க்கை முழுவதை குறித்தும் ஆண்டவர் கவலை கொண்டிருக்கிறார். அப்படின்னா he demands a total transformation. ஒரு முற்றிலுமான ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கிறார். He requires a complete conversion. ஒரு முழுமையான ஒரு மனமாற்றத்தை கடவுள் எதிர்பார்க்கிறார். எனவே நம்முடைய வாழ்க்கையில் நாம் நம்மை முழுமையாக கடவுளுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். இதனுடைய சாராம்சம்தான் இன்றைய நற்செய்தி. நிக்கோதேம் இயேசுவினுடைய காலத்தில் ஏறக்குறைய 6000 பரிசேயர்கள் இருந்தார்கள். இந்த பரிசேயர்கள் இயேசுவினுடைய போதனைக்கும் இயேசுவினுடைய பணிக்கும் இடரலாக இருந்து அவரை ஏற்றுக்கொள்ள அவரால் முடியவில்லை. எனவே இயேசுவை தீர்த்து கட்ட வேண்டும் என்று அவர்கள் நினைத்தார்கள். ஆனால் அவர்களில் ஒருவருக்கு இயேசுவினுடைய போதனை ஒரு ஈர்ப்பாக இருந்தது. அதனால தான் இவர் என்ன செய்கிறார்னா, நைட்டில் வர்றார். ஆண்டவர் இயேசுவை பார்ப்பதற்காக இயேசுவை இரவிலே சந்தித்த அந்த நிகழ்வை தான் இன்றைய நற்செய்தியில் நாம் கேட்டோம். அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, நாம் மறுபடியும் பிறக்க வேண்டும். வித்தவுட் பீயிங் born ஆஃப் த வாட்டர் அண்ட் ஸ்பிரிட், தூய ஆவியினாலும் தண்ணீராலும் மீண்டும் நாம் பிறக்கவில்லை என்றால், அப்போ இவருக்கு ஒரு ஆச்சரியம், அது எப்படி மறுபடியும் பிறக்கிறது? நம்ம ஏற்கனவே பிறந்துட்டோமே. இவருடைய இக்னரன்ஸ், இவருடைய அறியாமை. ஆண்டவர் இங்கே சொல்லுவது என்னவென்றால், அவர் சட்டத்திட்டங்களை யூத சட்டத்திட்டங்களை படித்தவர். ஆனால் யூத சட்டங்களை படித்திருந்தாலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய போதனை அவருக்கு ஏதோ ஒரு ஈர்ப்பை கொண்டிருக்கிறது. அதனால் அவர் ஆண்டவரை பார்க்க வருகின்றார். அதனால தான் அவருக்கு அந்த மாதிரி 2-3 இடத்துல நிக்கோதேம் ஆண்டவர் இயேசுவை பற்றி சந்திப்பார். ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்றைய நிகழ்வு. இரண்டாவது, பரிசேயர்களும் சதுசேயர்களும் இயேசுவை தீர்த்து கட்டுவதற்காக திட்டம் போடுகின்ற போது, யோவான் நற்செய்தி 7:45-52 ஒருவருடைய, அதாவது அவருடைய ஆரிஜினை பற்றி, அவர் எங்கிருந்து வந்தார் அப்படின்னு தெரியாமல் எப்படி நாசரத்திலிருந்து நல்லதும் நடக்கக்கூடுமா அப்படின்னு இவர் சொல்லுகின்ற வார்த்தைக்கு அந்த தலைமைச் சங்கத்தார் பதில் சொல்லுவார்கள். காரணம் என்னவென்றால், இயேசுவின் மீது இவர் கொண்டிருந்த அந்த ஒரு ஈர்ப்பு. மூன்றாவது, கடைசியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை கல்லறையில் அடக்கம் செய்தது. யோவான் 19:38-41. ஆக இந்த நிகழ்வுகள் எதை காண்பிக்கிறது என்றால், இயேசு கிறிஸ்துவினுடைய போதனைகள் மீது அவருக்கு நம்பிக்கை இருக்கிறது. அதே நேரத்தில் அவர் ஒரு அறியாமல் இருக்கிறார். அதனால்தான் அந்த அறியாமை என்ற இருளில் இருக்கின்ற அவர் ஆண்டவர் இயேசு சந்திக்க வருகிறார். இது இன்னொரு காரியத்தை வெளிப்படுத்துறது என்றால், இரவு நேரம் என்றால் யாரும் இருக்க மாட்டார்கள். நீண்ட நேரம் அதை விவாதித்து தன்னுடைய கருத்துக்களுக்கு, தன்னுடைய அந்த சந்தேகங்களுக்கு விளக்கம் பெறலாம் என்று சொல்லிதான் இங்கே வருகிறார். ஆனால் இங்கு ஆண்டவர் இயேசு என்ன சொல்றாருன்னா, மீண்டும் பிறப்பது அப்படின்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வது, இயேசுவின் மீது நம்பிக்கை கொள்வது, இயேசுவை கடவுளாக ஏற்றுக்கொள்வது. அந்த நிகழ்வை தான் தூய ஆவியினுடைய வல்லமையால் நாம் ஆட்கொள்ளப்பட வேண்டும், மறுபடியும் திருமுழுக்கு பெற வேண்டும், ஆவியினால் திருமுழுக்கு பெற வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இதை நிக்கோதேமுக்கு விளக்குகிறார். இதை ஒட்டி தான் இன்றைய முதல் வாசகமும் நமக்கு வருகிறது. இன்றைய முதல் வாசகத்தில் இயேசுவினுடைய சீடர்கள் குருக்களாலும் மூப்பர்களாலும் அவர்கள் இடர்களுக்கு உண்டாகின்றார்கள். இருந்தாலும் அதற்கு அஞ்சாமல் அவர்கள் கடவுளிடத்திலே ஜெபிக்கின்றார்கள். ஆண்டவரே, விண்ணுலகையும் மண்ணுலகையும் படைத்தவரே, எங்கள் தந்தையும் ஊழியருமாகிய தாவீது வாயிலாக தூயாவி மூலம் வேற்றினத்தார் சீலிவிடுவேன். பல இடர்களை நாங்கள் சந்தித்திருக்கின்றோம். மக்களினங்கள் வீணாக சூழ்ச்சி செய்கின்றார்கள். பூ உலகின் அரசர்களும் தலைவர்களும் ஆண்டவருக்கும் அவர்தம் மெஸ்ஸியாவுக்கும் எதிராக அணிவகுத்து நிற்கின்றனர் என்று உரைத்தீர். அந்த மாதிரி இவர்கள்
அருள் பொழி பெற்ற ஊழியராக இயேசுவுக்கு எதிராகவும் போந்திய பிலாத்தும் பிற இனத்தவரோடும் இஸ்ராயல் மக்களோடும் ஒன்று கூடி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அவர்கள் ஒழிக்க நினைத்தனர். இப்போது கூட ஆண்டவரே எங்களையும் பயமுறுத்துகிறாங்க, அப்படி தாழ்ச்சியா சொல்றாங்க. ஆண்டவர் இயேசுவை பற்றி அவர்கள் சொல்லுகின்றார்கள், இயேசுவை பற்றி அறிக்கையிடுகின்றார்கள். இப்போது கூட ஆண்டவரே அவர்கள் அச்சுறுத்துவதை பாரும், எங்களையும் ஒன்றுமே பண்ண விட மாட்டுறாங்க. சொல்லிட்டு என்ன செய்கிறாங்க, அடியார் முழு துளிவோடு வார்த்தையை எடுத்து கூற அருள் தாரும். அடியார்களாகிய நாங்கள் முழு தைரியத்தோடு, முழு வல்லமையோடு, முழு ஆற்றலோடு நாங்கள் உம்மை பற்றி அறிவிக்க அருள் தாரும். நம்பர் 1, உமது தூய ஊழியர் இயேசுவின் பெயரால் உமது கையை நீட்டி நோயிற்றோருக்கு நலமொழியும் எவ்வாறு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உலகில் இருந்த பொழுது அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்தாரோ அதே அற்புதங்களை நாங்கள் செய்வதற்கு அந்த வல்லமையை தாரும் என்று ஜெபிக்கின்றார்கள். 3ஆவதாக, அடையாளங்களும் அரும் செயல்களும் நடைபெறச் செய்யும். அற்புதங்கள் நடைபெறட்டும், அடையாளம் நடைபெறட்டும். இவையெல்லாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இவ்வுலகிற்கு இருந்தபொழுது செய்தது. இவையற்றெல்லாம் நடத்துவதற்கு எங்கள் வல்லமை தாரும் என்று இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்ப்புக்கு பிறகு இயேசுனுடைய சீடர்கள் செய்த பணிகளுக்கு வருகின்ற இடர்களை தாண்டி நடப்பதற்காக அவர்கள் இவ்வாறு ஜெபிக்கின்றார்கள். இந்த மாதிரி ஜெபித்த உடனே அங்கே வருகின்ற மாற்றத்தை பாருங்கள். இவ்வாறு மன்றாடியவுடன் அவர்கள் கூடியிருந்த இடம் அதிர்ந்தது. அந்த ஜெபத்தின் வல்லமையினாலே அந்த இடம் அதிர்ந்தது என்றால் ஆவியினுடைய ஆற்றல், ஆவியின் வல்லமை அங்கே பொழியப்பட்டது. அவர்கள் அனைவரும் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டவர்களாய் கடவுளின் வார்த்தையை துணிவோடு எடுத்து கூறினர். துணிவு தரும் தூய ஆவியார். எனவே இவர்கள் நெருக்கடி கொடுத்தாலும் அந்த நெருக்கடியிலே இவர்கள் ஜெபித்த போது, இவரிடத்திலே வேண்டிய போது அவர்கள் தூய ஆவியினுடைய வல்லமையினால், தூய ஆவியினுடைய ஆற்றலால் தங்கள் மேலே இருந்த அந்த பலத்தை அவங்க நம்பலை. த பவர் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். நாங்கள் பலவீனமாக இருக்கிறோம் ஆண்டவரே, த மோர் ஐ எம் வீக் தென் ஐ எம் ஸ்ட்ராங். கொரிந்தியருக்கு எழுதிய 2வது திருமுகம் இயல் 12 இறைவார்த்தை 9. அதாவது, எனது பலவீனமே எனது பலம், என் அருள் உனக்கு போதும். மை கிரேஸ் இஸ் சஃபிஷியன்ட் ஃபார் யூ. ஆண்டவரே, நான் பலவீனமாக இருக்கிறேன், எல்லாரும் என்னை நெருக்கடி கொடுக்குறாங்க, எல்லாரும் என்னை தொந்தரவு பண்ணுறாங்க, எல்லாரும் என்னை தடுக்கிறாங்க, எல்லாராலும் நான் பல்வேறு விதமான நிந்தைக்கு உள்ளாகிறேன் என்று நம்மை முழுமையாக கடவுளுக்கு ஒப்பு கொடுக்கின்ற போது, the Lord seeks the complete property of our lives. கடவுள் அவரே நம்மளை பார்த்துக்கிறார். நம்மை குறித்து நாம் கவலைப்பட வேண்டியதில்லை. பல விதமான கஷ்டங்கள் வந்தாலும் அந்த கஷ்டங்களை எல்லாம் நாம் ஆண்டவரிடத்திலே ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிக்கின்ற பொழுது he has got another plan. எப்படி அந்த கட்டடத்தை விற்றவர் ஒரு ஐடியா வச்சுருந்தார், ஆனால் வாங்க வந்தவர் என்ன பண்ணார், he had another plan. இன்னொரு திட்டம் வைத்திருந்ததை போல. ஸோ when I occupy your life, I am going to build something completely different. நான் உன்னை ஆட்கொள்கின்ற பொழுது உனக்காக நான் வித்தியாசமான ஒன்றை செய்ய போகிறேன், முற்றிலும் மாறுபட்ட ஒன்றை செய்ய போகிறேன். I am not interested in the externals, I want your entire life. வெளி காரியங்களை குறித்து நான் கவலைப்படவில்லை, அது எனக்கு தேவையில்லை. உன்னுடைய முழு வாழ்க்கையும் எனக்கு வேண்டும், த ஹோல் லைஃப் எனக்கு வேண்டும் என்று ஆண்டவர் சொல்கிறார். அப்போ நாம் எல்லோரும் கேட்க வேண்டிய கேள்வி, are we ready and willing to give ourselves entirely to the Lord? நம்மை முழுமையாக தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட நம்மை ஒப்பு கொடுக்க தயாராக இருக்கின்றோமா? To the Spirit of God, to allow Him to make us anew and renewed. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை புது படைப்பாக மாற்ற, நம்மை புதுப்பித்து கொள்ள நம்மையே நாம் கடவுளுக்கு முழுமையாக அர்ப்பணிக்கின்ற போது, தூய ஆவியினுடைய துணையால் வெற்றி பெற்ற, தூய ஆவியினுடைய துணையால் வலிமை பெற்ற அந்த இயேசுவினுடைய சீடர்களைப் போல நம்மாலும் கிறிஸ்துவோடு இணைந்து அவரது ஆவியால் ஆட்கொள்ளப்பட முடியும். எனவே தடைகள், தடுமாற்றங்கள், சவால்கள், சோதனைகள் வந்தால் சிறு சிறு இந்த காரியங்களை குறித்து கவலைப்படாமல் நம்மை முழுமையாக ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரின் ஆவி என்றும் எந்நாளும் நம்மோடு கூட இருக்கும். மலர்களில் எங்கள் மனதினை தருகின்றே,
பழங்களில் எந்தன் பண்பினை தருகின்றேன். மலர்களில் எந்தன் மனதினை தருகின்றேன். பழங்களில் எந்தன் பண்பினை தருகின்றேன். அப்பத்தின் வடிவில் அன்பினை சேர்த்து திராட்சை ரசத்தில் தியாகத்தை கலந்து என்னையே தருகின்றேன். இறைவா காணிக்கை ஏற்றிடுவார். மலர்களில் எந்தன் மனதினை தருகின்றேன். பழங்களில் எந்தன் பண்பினை தருகின்றேன். சகோதர சகோதரி, என்னுடைய முடிதமான பலி எல்லாம் வல்ல தந்தை ஆண்டவர் கேட்டதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்படி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, அக்களிப்புறம் திரு அவையின் காணிக்கைகளை ஏற்றுக்கொள்ள உம்மை வேண்டுகின்றோம். இப்பெரும் மகிழ்ச்சிக்கு உரிய காரணத்தை நீர் தந்திருப்பதால் அதன் பயனாகிய முடிவில்லா பேரின்பத்தையும் எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து வழியாகவே ஒலியின் மக்களை வாழ்வில் நுழைகின்றன. விண்ணரசின் கதவுகள் நம்பிக்கையாளருக்கு திறந்து விடப்படுகின்றன. ஏனெனில் சாவுக்குரிய எங்கள் வாழ்வும் அவரது சாவால் மீட்படைந்து அவரது உயிர்ப்பிலே அனைவரது வாழ்வும் உயிர்த்தலாயிற்று. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றன. அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து
இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மார்பனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சிடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வனமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பின் நினைவு கூர்ந்து வாழ்தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமணம் உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியா ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையோடு மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் ஆயர் சகாயராஜ் எல்லா திருநிலையராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித சூசையப்பர், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம் வரல உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப்பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம்
செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளின் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு சொல்கிறேன். என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன். உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்திர எங்கள் பாவங்களை பாராமல் முது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி முது திரு உலகத்துக்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமை அளித்திருளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். புதுமை செய்யும் விருந்திது, புனிதமாக்கும் விருந்திது. புதுமை செய்யும் விருந்திது, புனிதமாக்கும் விருந்திது. உறிஞ்ச துடிக்கும் உலகிலே ஊட்டி வளர்க்கும் விருந்திது. உறிஞ்ச துடிக்கும் உலகிலே ஊட்டி வளர்க்கும் விருந்திது. புதுமை செய்யும் விருந்திது, புனிதமாக்கும் விருந்திது. ஆடுகளுக்கு ஆறுதல் தரும் விருந்திது. தெருவின் ஓரம் கிடக்கும் மனிதன் தேறுதல் பெரும் விருந்திது. பசியின் கொடுமை அறிந்த இயேசு பரிவுடலிக்கும் விருந்திது. பசியின் கொடுமை அறிந்த இயேசு பரிவுடலிக்கும் விருந்திது. இயேசுவே, இயேசுவே, உன் கருணை இதயம் எனக்கும் தாருமையா. என் தாகம் தீருமையா, தாகம் தீருமையா. புதுமை செய்யும் விருந்திது, புனிதமாக்கும் விருந்திது. புதுமை செய்யும் விருந்திது, புனிதமாக்கும் விருந்திது. உறிஞ்ச துடிக்கும் உலகிலே ஊட்டி வளர்க்கும் விருந்திது. உறிஞ்ச துடிக்கும் உலகிலே
ஊட்டி வளர்க்கும் விருந்திது, புதுமை செய்யும் விருந்திது, புனிதமாக்கும் விருந்திது. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நிலையான மறை நிகழ்வுகளால் நீர் புதுப்பிக்க துருளமான மக்களை கனிவுடன் கண்ணோக்கிறள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் மாட்சிக்குரிய உடலின் அழிவற்ற உயிர் தொழுதலுக்கு வந்து சேர அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர்வாதம் மன்றாடுவோம். ஆற்றலும் அன்புமிக்க இயேசுவை கையில் ஏந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னை, இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்கள் மற்றும் இணையதளம் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசீர்வதி. இவர்களின் மனம் சோர்ந்து போகும்போது பால்கார பாலகனின் பால் குடத்தை பொங்கச் செய்தது போல இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்க வையும். இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும்போது நடக்க இயலாதவர் நடக்க வைத்ததை போல இவர்களையும் எழுந்து நடக்க வையும். இவர்கள் துன்பக்கடலில் தத்தளித்து தடுமாறும் போது போர்ச்சுகீசிய மாலுமிகளை கரை சேர்த்ததை போல இவர்களையும் கரை சேர்த்தருளும். வரம் பெற்று தரும் புனித ஆரோக்கிய ஆசி உங்களோடு என்றும் தங்குவதாக. May Jesus touch you and heal you through the loving hands of dear Mother, Our Lady of Velankani. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. நன்றி. மாறாளே தாய்மறி குறையான் முழுமதி மாறா